Hi students, இப்போ நம்ம exercise 4.5ல second பார்க்கலாம். First sum நோட் பண்றேன். Sin of cos inverse of 1 minus x. இங்க பாத்துங்க, இப்போ cos inverse of சொல்லும்போது நமக்கு 1 minus x இருக்கு, அது வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. இதுவே இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாத வேல்யூ ஃபைண்ட் பண்ண நான் சொல்றேன். இப்போ cos inverse of 1 உங்களுக்கு தெரியும். எப்போ நமக்கு 1 வரும், நமக்கு 0 டிகிரி வரும். அதே நமக்கு cos inverse of 1/2 நமக்கு ஒரு 30 டிகிரி வரும், 5/3. அதுவும் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மாதிரி இருந்தால் நமக்கு நம்ம பண்ணலாம், லெட் y கூட அப்படி எடுத்து சிம்பிளை பண்ணலாம். இது மாதிரி தெரியாத விஷயம் வந்துச்சு அப்புறம் பண்ணுங்க, ட்ரையாங்கிள் மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ட்ரையாங்கிள் மெத்தட் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லெட்டு y என்ன பண்ணுறேன், இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x எடுத்துறேன். சரிங்களா? y கூட வேண்டாம், டீட்டான் எடுத்துறேன். சரிங்களா? ஏன்னா எக்ஸ் ஒய் கன்ஃபியூஷன் ஆகும், டீட்டான் எடுத்துறேன். இப்போ ட்ரையாங்கிள் மெத்தட் போயிடுங்க. இங்கதான் நமக்கு டீட்டா இருக்கு. சரிங்களா? இப்போ காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் என்ன ஆகும், காஸ் டைம் வருமா? இப்போ காஸ் டே கூட 1 minus x by 1 எடுத்துக்கலாமா? காஸ் ஆக்சுவலாக வந்து adjacent by hypotenuse. இப்போ 1 minus x hypotenuse இந்த 1. சரிங்களா? அப்போ நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் என்னது, hypotenuse ஸ்கொயர் மைனஸ் என்னது, adjacent ஸ்கொயர். அப்போனா நமக்கு இங்கே 1 minus x ஹோல்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? நான் என்ன பண்றேன், ஏன்னா இங்க சைன் வந்தா இங்க சைனஸ் வந்தா நம்ம சைனஸ் கேன்சல் ஆகும் இல்லையா? அதனால பண்றேன், நான் சைன் டீட்டா கண்டுபிடிக்கிறேன். சைன் டீட்டா பாருங்க, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் 1 தான், அது விட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியல உங்களுக்கு. அப்போ a ஸ்கொயர் 1 தானே, மைனஸ் 2ab னா 2 into x பிளஸ் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் சம் பண்ணுமா? அப்போ 1 minus 1 plus 2x minus x ஸ்கொயர். அப்புறம் பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு 2x மைனஸ் வரும், எக்ஸ்க்கு வந்துடும். ஓகேவா? இது சைன் டீட்டா. அப்போ டீட்டா என்ன வந்துடும் உங்களுக்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் நமக்கு இந்த டீட்டா. அப்போ நம்ம டீட்டா பாருங்க, காஸ் இன்வர்ஸ் அவை எழுதுறோம், இங்கே டீட்டா சைன் இன்வர்ஸ் வச்சு அப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் நீங்கள் சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். சம் அகைன் சம் போங்க. இப்போ சைனு cos inverse of 1 minus x என்ன பண்ணலாம், நமக்கு sin inverse of square root of 2x minus x square தரலாம். அப்போ sin inverse கேன்சல் ஆகுமா? இப்போ square root of 2 minus x square. இதான் நமக்கு ஆன்சர்.